மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நம்ம அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு, எல்லாரும் நம்ம ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு, நம்ம லோகக்ஷேமார்த்தமாக சங்கல்பம் பண்ணிட்டு இன்றைய சத்சங்கத்தை ஆரம்பிப்போம். சம்சார சாகரே மக்னம் தீனம் மாம் கருணாநிதே கர்மமோக கிரகீதாங்கம் மாமுத்தர பவார்ணவாத் சச்சிதானந்த ரூபாய விஸ்வபுத்பத்யாதிஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமஹ. நம்ம அனுதினம் பாகவதம்னு ஒரு 10-12 நாளாக நம்ம பார்த்துட்டு வரோம். நேத்திக்கு கதையில் என்ன நடக்கிறது, அதாவது நம்மளோட கான்டெக்ஸ்ட் என்ன? நைமிசாரண்யத்தில் சௌனகாதி மகரிஷிகள்லாம் சத்ரயாகம் பண்ணிட்டு இருக்கிறச்சே சூதபாணிகர் அங்கே வரர். அவளுக்கெல்லாம் அந்த சத்ரயாகத்துக்கு நடுவில் ஒரு பிரேக். அந்த சத்ரயாகங்கள்லாம் பல வருஷம், 1000 வருஷம் பண்ணுவாளாம் அந்த சத்ரயாகம். அப்படி இருக்கிற இதில் நடுவில் இடைவெளியில் கதை சொல்கிறதுலையே ரொம்ப கெட்டிக்காரர் சூதபாணிகர், ரோமஹர்ஷனருடைய புள்ள, புராணங்கள் சொல்கிறதுலலாம் எக்ஸ்பர்ட்டு. அவர் கதை சொல்லின்னு இருக்கார். அதில் நேத்திக்கு 4வது நாள் கதை. அவள் இந்த மாதிரி கதை சொல்லிகிட்டே இருக்கிறச்சே அவரை அடுத்த பார்ட், ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரியில் சில கேள்விகள்லாம் கேட்டால், மனுஷனாக பிறந்தவனுக்கு ஸ்ரேஷ கொடுக்கக்கூடிய மார்க்கம் எது, எங்களுக்கு வேதங்கள் வேதாந்தங்கள்லாம் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அவகாசம் இல்லைன்னு ஒரு செட் ஆஃப் கேள்வி அதுக்கு முந்தின நாள் நம்ம பார்த்தோம். நேத்திக்கு என்ன கேட்டார்னா, இந்த வியாசருடைய திருக்குமாரர் இருக்காரமே ஸ்ரீ சுகர், அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்கள் அவரை எங்கே மீட் பண்ணேள், நீங்கள் எங்கே மீட் பண்ணேள், இந்த சுகர் பரீட்சித்து மீட்டிங் எப்படி உண்டாச்சு, அவர் எப்படி ஒரு இடத்துல உட்காந்து கதை சொன்னார். அவர் ஒரு கோதோகன காலம் கூட ஒரு இடத்துல உட்காந்துருக்க மாட்டார். அதாவது சன்னியாசிகள் பிக்ஷை வாங்கி தான் சாப்பிட்ணுன்னு சொன்னேன் இல்லையா. கோதோகன காலம்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு பசுவோட மடிக்காம்புலேருந்து அந்த பாத்திரத்துக்குள்ளே அந்த பால் விழத்துக்கு உண்டான நேரம், நான் தோராயமாக 5 நிமிஷம் வச்சுங்களேன். அந்த 5 நிமிஷம் கூட ஒருத்தர் வீட்டில் பிக்ஷைக்காக நிற்க மாட்டாராம். அந்த 5 நிமிஷம் ஆயிடுத்துன்னா கிளம்பி போயிடுவார். சில சமயம் அன்னைக்கு முழுக்க சாப்பிடவே மாட்டா, பட்னி கிடப்பா. சில சன்னியாசிகள் ஒரு 3 வீடு வச்சுப்பா, 3 வீட்டில் அந்த கோதாகன காலம் போய் நிற்பா. கிடைக்கலன்னா கிடைக்கல, அன்றைக்கி சாப்பாடு அவளுக்கு கிடையாது. அந்த மாதிரி 5 நிமிஷம் கூட நிற்காத ஒரு ஞானி எப்படி 7 நாள் பரீட்சத்துக்கு கங்கா தீரத்தில் பொறுமையாக உட்காந்து கதை சொன்னார். அதுவும் பக்தி யோகத்தெல்லாம் பற்றி. ஏன்னா அவர் பிரம்மத்தை உணர்ந்தவர், ஏற்கனவே அவருக்கு எப்படி இது மேலே இந்த பக்தி யோகத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படி இதெல்லாம் சொன்னார் அப்படின்னு தே காட் கியூரியஸ். இது ஒரு பக்கம். யாருக்கு கதை சொன்னார்? பரீட்சித்துக்கு சொன்னார் இல்லையா. அவன் பரீட்சித்து அந்த பாண்டு வம்சத்தில் அபிமன்யுவோட புள்ள இல்லையா. அப்படி இருக்கிறச்சே அவனுக்கு எங்கேருந்து ஒரு தர்மசீலனா அவன் ராஜ்யத்தை ஆண்டுண்டு வரான். எப்படி திடீர்னு எல்லாத்தையும் உதறிட்டோ, பணம், பெண்ணாசை, பொன்னாசை எல்லாம் ஒரு ராஜா எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி இந்த 7 நாளில் அவன் பிரயோபவேசத்துக்கு வந்தான். அவன் நினச்சிருந்தா அவனுக்கு ஏற்பட்ட சாபத்துக்கு பரிகாரம் தேடிருக்கலாம் இல்லையா. எப்படி அவன் இங்கே வந்தான் அப்படின்னு அது ஒரு அடுத்த கேள்வி. அப்படி கேட்டுண்டே வரச்சே வியாசரை பற்றி கேள்வி கேட்குறா. சுகரை பற்றி கேட்டா இல்லையா, அவள் பிள்ளைய பற்றி கேட்டா. இப்போ அப்பாவை பற்றி கேட்குறா. ஏன்னா இந்த நேத்திக்கு பார்த்த கதையோட டைட்டில் வியாசரோட ஆசிரமத்துக்கு நாரதர் வருகை. அதுதான் நேத்தி அத்தியாயத்தோட தலைப்பு. ஸோ அதனால் வியாசர் இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகிறார். ஸோ வியாசர் எங்கே பிறந்தார், எப்படி சத்தியவதிக்கும் பராசரருக்கும் பிறந்து என்ன பண்ணார், வியாசம் பண்ணார், வேதத்தை வியாசம் பண்ணார், என்னென்னலாம் பண்ணார், மகாபாரதம் எழுதினார் இல்லையா, பிரம்மசூத்திரம் எழுதினார், 17 புராணம் எழுதினார். இதெல்லாம் சொல்லிகிட்டே வந்தோம். அவர் என்னென்ன பண்ணார் எல்லாம் பண்ணிவிட்டு அவர் ஆசிரமத்தில் ஒரு சாந்தி இல்லாமல் உட்காண்டிருந்தார் இல்லையா. எனது உள்ளம் நிறைவே இல்லையே எனக்கு, அப்படி நான் எல்லாம் பண்ணிட்டேனே, நான் ஒருவேளை பகவானை பற்றி பாகவத தர்மங்களை பற்றி சரியாக சொல்லலையோ இல்லையா. இப்போது ஒருத்தனுக்கு சாப்பாடு கேட்க வரான். நேற்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அவன்கிட்ட ஒரு புஸ்தகத்தை கொடுத்து ஹவு டு ஹீட் ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு ஒரு புஸ்தகம் கொடுத்து எல்லாம் சரியாக போடுது, படி முதல்ல அப்படின்னா, அவனுக்கு அப்போ தேவை சாப்பாடு. அவனுக்கு என்ன தேவையோ அதான் நம்ம கொடுக்கணும் இல்லையா. அந்த மாதிரி அவருக்கு தோணித்து இவாளுக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்கலையோ அப்படின்னு ஒரு கவலை. அந்த திஸ் திங். ஸோ தேர் ஆர் 2 things. ஒன் இஸ் திஸ் இஸ் அ லெசன் ஆன் நிறைவு. நிறைய எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம். நிறைவு, மன நிறைவு.
நம்மளுக்கெல்லாம் மன நிறைவுங்கிறது வேறு. நமக்கு அந்த பொருள் கிடைக்கல, இந்த பொருள் கிடைக்கல, அதுலேருந்து மன நிறைவு வரணும். எல்லாம் இருக்குப்பா, எனக்கு எல்லா அவயவங்களும் இருக்குது. நம்மளோட ஒர்த்து வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் தெரியும். ஒருத்தருக்கு கிட்னி இல்லைன்னா எங்கேயாவது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுன்னா $1 million கேட்குறான் லைனில். யூ வாண்ட் டு கோ அட்வான்ஸ். 800 பேர் லைனில் இருக்கான் சார். வேணால் 100,000 ரூபாய்க்கு வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கா. அதுக்கு மேலே நீங்கள் 500,000 கொடுத்தேன்னா நீங்கள் அட்வான்ஸ் யுவர் லைன் அண்ட் we can get you the kidneyங்கிற அந்த மாதிரி ஒரு உறுப்புமே $1 million ஒர்த்து. எல்லா அவயங்களும் அரிது. மானிடனாய் பிறத்தல் மிக அரிது. அதிலும் கூன் குருடு செவிடு இல்லாமல் பிறத்தல் மிக அரிது. இது எல்லாம் இருந்தாலும் சத்புத்தி கிடைப்பது மிக அரிது. அது இருந்தாலும் தீர்க்க ஆயுஷ் இருந்தால் தான் இதெல்லாம் கேட்கறதுக்கு. ஏன்னா நம்ம ரிட்டையர் ஆன அவுட்டு தானே இதெல்லாம் கேட்குறோம் இல்லையா? நம்ம அது வரைக்கும் பணம் என்று நிறைவில்லாத, எத்தனை பணம் வந்தாலும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு அந்த மனம் கிடையாது இல்லையா? அந்த நிறைவு நமக்கு கிடையாது இல்லையா? நான் சொல்கிறது பொதுவாக சொல்கிறது. நம்ம கதை கேட்குறவாళ్ళ நிறையா பேருக்கு இருக்கலாம். பொதுவாக தட் இஸ் த ஜென்ரல் பர்செப்ஷன். நிறைவுங்கிறவா யாரும் இப்போ நிறையா இது இருக்குது. எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு இட். ஐ ஆல்ரெடி கேவ் கப்புள் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் எஸ்டர்டே. ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைவில்லாத இருக்கிறச்சே அப்போ தான் நாரதர் உள்ள நுழையிறார். நாரதர் தான் எல்லாருக்கும் குரு, வியாசருக்கும் குரு, வால்மீகிக்கும் குரு. பார்த்தோம், வால்மீகியோட கதையை பார்த்தோம். இப்போ கவலையாக உட்காண்டிருந்த வியாசரை பார்த்து நாரதர் பிரேரணை பண்ணி, நீங்கள் வந்து எல்லாம் எழுதிட்டாள், ஆனால் பகவானுடைய கல்யாண குணங்களை நீங்கள் எழுதணும் அப்படின்னு நாரதர் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறார். அதனால் நாரதர் உள்ளே வந்தவுடனே அவருக்கு அக்யம் பாத்தியம் ஆச்சமனியம் எல்லாம் கொடுத்து அவரை முறையாக வந்து அவரோட ஆசிரமத்துக்குள்ளே அழைச்சிட்டு போகிறார். அதோட நேத்தி கதை முடித்தோம். 4வது அத்தியாயம். இன்றைக்கி 5வது அத்தியாயம். இந்த 5வது அத்தியாயத்தோட நாரதர் வியாசருக்கு ஒரு இது சொல்கிறார். இஸ் கன்சோலிங்கம். நீ என்ன இவ்வளோ பண்ணியிருக்கப்பா, நான் என்னோட கதையே உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எல்லாருமே நான் வீட்டிலேயே ஏதாவது நம்ம பொண்ணுக்கிட்ட வந்து ஏதாவது ஒன்று பண்ணித்துன்னா, நாங்கள்லாம் இந்த மாதிரி தான் இருந்தோம், இப்படி தான் எங்களுக்கு ஆச்சு வாழ்க்கையில், மேபி யூ கேன் லேர்ன் சம் லெசன்ஸ்னால், நீ எப்போ பாரு உன் கதையே சொல்கிறேன்னா, நம்ம கதை தான் நமக்கு தெரியும். நம்ம இன்னொருத்தர் வீட்டில் என்ன நடக்கிறதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? வெளியில் பார்த்தா எல்லார் வீட்லேயும் எல்லாம் நல்லா நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மனுஷனாக பிறந்தவா எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான உபாதை இருக்குது. நம்ம பகவானை நினச்சிக்கிறோம், வேண்டிக்கிறோம், விஷ்ணு சகஸ்நாமம் பண்ணுறோம். இது மாதிரி பண்ணி நம்மளோட இதை நம்ம வீட்டில் என்ன நடக்கிறதுங்கிறது நம்ம வெளியில் தெரியாது. அதனால் நம்ம குழந்தைகள்கிட்டவே நம்ம வாழ்க்கையில் நாங்கள்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்தோம், அந்த மாதிரியெல்லாம் நான் சொன்னால், அது என்னப்பா உன் கதையே சொல்கிறேன் திருப்பின்வா. அந்த மாதிரி என்ன பண்ணுறது? நாரதர் வந்து இப்போது அவருக்கு அட்வைஸ் பண்ண வரார். நீ கவலைப்படாதரா அப்படிங்கிறச்ச, எனக்கு இதெல்லாம் விட துன்பம் நான் பார்த்துருக்கேங்கிற மாதிரி சொல்ல போகிறார். அந்த மாதிரி டிரெக்டாக சொல்லலை. பட் நீங்கள் நாரதரோட கதையை கேட்டா விட்டு நம்மளாம் எவ்வளோ பாக்கியசாலின்னு தெரிஞ்சுப்போம். அவ்வளோதான். எனிவே, நாரதர் தனது இந்த தலைப்பு வந்து இன்னைக்கு நாரதர் தன்னோட முற்பிறவியை பற்றி கூறுதல். நாரதருக்கு இதுக்கு முந்தின பிறவியில் அவர் எப்படி இருந்தார்னு அவருக்கு தெரியும், நமக்கெல்லாம் தெரியாது. நம்மளாம் முந்தின பிறவியில் எங்கே இருந்தோம், அடுத்த பிறவி உண்டா இல்லையா, பாகவதம் ஸ்ரத்தையாக கேட்டவாளுக்கு அடுத்த பிறவி கிடையாது. ஆனால் பாகவதம் முழுக்க கேட்டுட்டும் அதுக்கு மத்தானா போய் இது வந்து காசியில் போய் குளித்த உடனே எல்லா பாவமும் போய்டும் அப்படின்வா. எல்லா பாவமும் போய் குளித்து எல்லாம் விட்டு வர வழியில் 2 பொய் சொல்லிகிட்டே வந்தோன்னு வச்சுக்கோ, பண்ண பாவங்களை திருப்பி சேர்த்துக்க ஆரம்பிச்சுடுறோம் இல்லையா? அது மாதிரி மோஸ்ட்லி நம்ம பெருமாளை வேண்டிக்கிறோம் அடுத்த பிறவி நமக்கு வேண்டான்னு. அதனால் நமக்கு வந்து இதுக்கு முந்தின பிறவி எங்கே இருந்தோம், அடுத்த பிறவி என்ன போகிறதுங்கிறது அந்த ஒரு ஞானம் நமக்கு கிடையாது. ஆனால் அவர் தேவ ரிஷி, அவருக்கு உண்டு. அவர் எப்படி அந்த ஞானம் வந்ததுங்கிறதெல்லாம் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ வந்து சூதர் ஆரம்பிக்கிறார் இந்த கதையில். மிக்க புகழ்பெற்ற வீணாபாணியான, வீணை வாசிக்கிறதுலே கட்டிக்காரர் நாரதர் முனி அமைதியாக ஆசனத்திலே அமர்ந்து அருகிலே அமர்ந்துள்ள அந்தன சிரேஷ்டராகிய வியாசரிடம் சிறிது புன்னகையுடன், அப்படி தான் ஒருத்தர் கவலையில் இருக்கச்சே அவர்கிட்ட போய் நம்ம அந்த யூ ஷுட் டெவலப் தட் environment, you have to make the environment conducive so that he is comfortable in listening, preparing him to listen. Okay, now நாரதர் வினவுகிறார், பெரும் புண்ணியம் படைத்த பராசர குமாரரே, வியாசரே அப்படின்னு சொல்லாமல் யாருமே நிறைய பேர் வந்து அவள் எதிர்க்க வந்து அவள் பேரை சொல்ல மாட்டான். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தா அவள் இல்லையா? ஏதாவது ஒரு காரண பெயரை வச்சோ அந்த மாதிரி தான் சொல்லுவாள்.
தங்களது உடலை பற்றி நம்மளாமே இந்த அபிவாதியை சொல்கிறச்சே பண்ணுறோம் இல்லையா, யாருங்கிறதுக்கு எத்தனை வம்சாவளியை சொல்லி நம்ம யாருன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பெரும் புண்ணியம் படைத்த பராசர குமாரரே, தங்களது உடலை பற்றியதும் மனதை பற்றியதுமான, அதாவது ஆத்மா பற்றியமான எல்லாம் அதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கேளா அப்படின்னு முதல்ல கேட்குறார். நீங்கள் அதெல்லாம் உடல் சரீர உபாதை எதுவும் இல்லாமல் இருக்கலா, ஆத்ம இது பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கலா, இல்லை உடல் மனம் இந்த இரு வழிகளும் மகிழ்ச்சியாக இருக்கலா அப்படின்னு கேட்குறார். 3வது ஸ்லோகம். தர்மம் முதலிய 4 வகை புருஷார்த்தங்களையும் அளிக்க வல்ல வியக்கத்தக்க மகாபாரதத்தை இயற்றியவர்கள் நீங்கள். அதனால் அறிய வேண்டிய தர்மம் முதலியவைகளை நன்கு அறிந்து அதன்படி நடந்து வருகிறீர்களா அப்படி பில்டப் பண்ணுறார் ஸ்லோவாக. இதில் இந்த அத்தியாயத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாம் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. அதனால் நான் அப்படியே வாசிச்சுட்டே போவேன். சரியா? அவர் ஒன்று ஒன்றா கேட்டுட்டு போகிறார். அதுக்கு அடுத்தது அழிவற்ற தர்மமான பிரம்மத்தை பற்றி இந்த ஐயம் திரிபுரம் உங்களுக்கு தெரியும். பிரம்மத்தை பற்றி உங்களுக்கு நன்னா தெரியும், அதை அனுபவத்திலையும் உங்களுக்கு தெரியும். இருப்பினும் ஹே பிரபோ, அதன் பயனை பெறாதவர் போல கவலைப்படுகிறீர்களே ஏன்? ஏன்னா அவளுக்கெல்லாம் வேறு என்ன, அவளுக்கெல்லாம் என்ன, இன்றைக்கி சாப்பாடு வரல, இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுமா, அங்கே போய் சாப்பிட்ணுமா, எனக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் தண்ணி வரல, அந்த பிரச்சனை கிடையாது. அது இல்லைன்னா அவெல்லாம் கவலைப்பட மாட்டா இல்லையா? சாப்பாடு இல்லைன்னா கூட கவலைப்பட மாட்டா. அவருக்கு பிரம்மத்தை நம்ம நன்னா உணர்ந்துருக்கோமா, நம்ம எப்போ பிரம்ம ஞானியாக போகிறோம், அந்த மாதிரி லெவலில் தான் அவளுக்கு இருக்கும். அதனால் அவர் அந்த மாதிரி லெவலில் கேள்வி கேட்குறாரு. ஏன் அந்த மாதிரி அதனோட பயன்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கலையா? பிரம்மத்தை பற்றி உங்களுக்கு ஐயம் திரிபுரன் உங்களுக்கு தெரியும், அது அனுபவத்திலையும் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதன் பயனை பெறாதவர்கள் போல் அந்த மாதிரி உணர்ந்தவன், பிரம்மத்தை உணர்ந்தவன் பிரம்மஞானி ஹாப்பியாக இருப்பான் இல்லையா? ஒன்றும் கவலைப்பட மாட்டான் இல்லையா? இதை ஈஸ் அ முமுக்ஷு, அந்த மாதிரி எல்லாத்தையுமே பிரம்மம் சர்வம் பிரம்மமாயாக பார்த்தவன் ஒரு கவலையெல்லாம் வராதே அவளுக்கு. ஸோ ஏன் ஒய் ஆர் யூ ஒரீடுங்கிற மாதிரி இவர் ஆரம்பிக்கிறார். உடனே வியாசர் சொல்கிறார், நாரதரே, நீங்கள் கூறிய அனைத்தும் என்னிடம் உள்ளவையே, இருப்பினும் என் மனம் அமைதி பெறவில்லை, மகிழவில்லை, காரணமும் தெரியவில்லை. தாங்களோ பிரம்மாவின் திருக்குமாரர். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நீங்கள் பிரம்மாவோட திருக்குமாரர், ஆழ்ந்த அறிவுடையவர், அதனால்தான் அதன் காரணத்தை நான் இப்போது உங்களிடம் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணுறார். இப்போ நாம் பார்க்குறதெல்லாம் வியாசர் நாரதர்கிட்ட பேசுகிறார். எல்லாமே வியாச உவாச்ச. பிரகிருதி புருஷர்களுக்கு தலைவரும் குணங்களை விடுத்தவரும் புராண புருஷருமான அந்த பகவான் தனது இச்சையினாலே அகில உலகத்தையும் படைத்தும் காத்தும் வருகின்றார். தாங்களோ அந்த புராண புருஷரையே உபாசிப்பவர். ஆகையால் தாங்கள் தான் அனைத்து ரகசியங்களையும் தெரிந்தவர் இல்லையா? நாரதர் திரிலோக சஞ்சாரி, எல்லா ரகசியமும் தெரியும். ஸோ தாங்கள் கதிரவனை போன்று 3 உலகங்களிலும் சஞ்சரிக்கின்றீர்கள், காற்றை போன்று உடலுள்ளும் உலாவுகின்றீர்கள். ஆகவே அனைவரின் உள்ள கிடக்கையும் அறிந்தவர். என்னோட உள்ளுக்குள்ளே பூந்து காற்றை போல என்னோட உள்ள கிடக்கையும் அறிந்தவர். நானோ யோகாபியாசத்தினாலே பிரம்மத்தை, சுவாத்தியாயம் முதலிய விரதங்களினாலே வேதத்தையும் அறிந்துள்ளேன். அதாவது ஓரளவு அப்படிப்பட்ட எனக்கு எந்த விதத்திலாவது குறை என்கின்ற ஐயப்பாட்டை தெளிவாக்குவீராக அப்படின்னு முதல்ல ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். இப்போ நாரதர் பேச ஆரம்பிக்கிறார். பகவான் வாசுதேவனின் நிர்மலமான நாம ரூப லீலா குண மாதுரியத்தை தாங்கள் பெரும்பாலும் வர்ணிக்கவில்லையே. நீங்கள் எல்லாம் பண்ணிட்ட, ஆனால் இந்த பட்டுன்னு போட்ட உடனே அப்போ ஒரு பெரிய விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் சொல்லிட்டோ சொன்னானா, பொண்ணு பார்க்க போனாலாம், மாப்பிள்ளைய பேசுவாரான்னு கேட்டோன்னா மாப்பிள்ளை பேச ஆரம்பித்தாரான். நான் நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், மது அருந்த மாட்டேன், வேறு இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன்னு எல்லா கெட்ட பழக்கமும் சொல்லிவிட்டு, ஆனால் அப்படின்னு ஆனான்னா பெருசாக ஏதோ ஒரு குண்டை தூக்கி போட போகிறான்னு அர்த்தம். ஆனால் பொய் சொல்லுவேன் நான், அவன் சொன்னது அத்தனையும் பொய். அந்த மாதிரி நாரதர் எல்லாத்தையும் அவர் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டோ, ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகவானுடைய லீலா குணங்களுடைய மாதுரியத்தை தாங்கள் பெரும்பாலும் வர்ணிக்கவில்லை. எல்லாம் பண்ணியிருக்க, அந்த பகவானுடைய லீலா குணங்களை நீங்கள் அவ்வளோவா வர்ணிக்கலை. அவளோட ஆட்ரிபியூட்ஸ் பகவானுடைய இல்லையா? ஆகவே பகவானும் தங்களுடைய சித்தமும் மகிழ்ச்சி அடையவில்லை. பகவானையும் சேர்த்துட்டார். உங்களுடைய சித்தம் மாத்திரம் மகிழ்ச்சியாக இல்லை, பகவானுக்கும் அதனால் ஒரு இது வரல. அதனால தான் ஏதோ பகவான் ஒரு காரணமாக தான் உங்களுக்கு இந்த இதை கொடுத்துருக்கார். ஒரு காரணமாக தான் நாரதரே வருவார். நாரதர் எப்போ வந்தாலும் பார்த்தேன்னா
வால்மீகிக்கு கரெக்டாக வந்தார், துருவனுக்கு கரெக்டாக வந்தார், பிரகலாதனுக்கு கரெக்டாக வந்தார், கரெக்டாக பகவான் அங்கே அனுப்புவார். அந்த மாதிரி எந்த சாஸ்திரத்தினால் பகவான் சந்தோஷம் அடையவில்லையோ, எந்த சாஸ்திரத்தினால் பகவானுடைய நிர்மலமான நாம ரூப லீலாகுண மாதுரியங்கள் விவரிக்கப்படவில்லையோ அவையெல்லாம் அந்த மாதிரி இல்லையா, அந்த மாதிரி ஒன்று ஒன்றா வரிசையாக சொல்லிண்டே வர. முனிவரே, தர்மம் முதலிய புருஷார்த்தங்களை வர்ணிப்பது போலே பகவானின் பெருமைகளை தாங்கள் விளக்கமாக வர்ணிக்கவில்லையே. எல்லா தர்மமும் பண்ணேல், ஸ்ரீ தர்மம், புருஷ தர்மம், அந்த தர்மம், இந்த தர்மம் இல்லையா, எல்லாத்தையும் வர்ணிச்சிருக்கள், விதவிதமாக வர்ணிச்சிருக்கள் இல்லையா. பிரம்மசூத்திரம் எழுதியிருக்கார், மகாபாரத கதையெல்லாம் எழுதியிருக்கள். ஆனால் பகவானோட பெருமையை தாங்க சொல்லலைப்பா அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ கீழே வர, எச்சிலை தின்னும் காக்கைகள் இருக்கும் இடத்திற்கு மானசரசில் விளையாடும் அன்னப்பறவைகள் வருமோ? அதுபோலத்தான் அழகான வர்ணனைகள் இருந்தாலும் அனைத்து உலகத்தையும் பரிசுத்தமாக்கும் வாசுதேவனின் பெருமை கூறப்படாத நூலை பகவானது திருவடித்தாமரையில் பக்தி பூண்ட சத்துவகுணம் படைத்த பெரியோர்கள் ஒரு காலம் கேட்க மாட்டார்கள். நீ என்ன வேணா எழுது இல்லையா, அந்த கல்யாண குணங்களை நீ எழுதினாதான்ப்பா அவளுக்கு பிடிக்கும், அது நீ எழுதலை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஸோ மேலே போகிறார். நாம் கூறும் இந்த ஸ்தோத்திரங்கள், இந்த தோத்திரங்கள் அப்படின்னு வரும் தமிழில், இலக்கண ஒழுக்கள் உடையவனாக இருக்கலாம். நீ என்ன வேணால் எழுதியிருக்கலாம், ரொம்ப கிராமட்டிக்கலாக எழுதியிருக்கலாம். ஆனால் அது இறைவனது புகழ் நிரம்பியதாக இருக்குமே, ஆனால் அதை பெரியோர்கள் செவிசாய்த்து கேட்பார்கள், தானே தோத்திரம் செய்து கூறுவார்கள். அப்படி தாங்களே சொல்லி கீர்த்தனம் செய்து தாங்களே கேட்டு இன்புறுவார்கள். யார்ட்டையுமே வேண்டாம், நீ அதை படித்து அவளுக்கு ஒரு சந்தோஷம், அந்த லைனை படித்து சந்தோஷப்படுவா. ஏனெனில் அந்த சொல் மக்களின் பாவக்குவியல்களை போக்க வல்லதுன்றோ. முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, பாகவத்தில் ஒரு 4 ஸ்லோகம் படித்தாலே புண்ணியம். 4 ஸ்லோகம் அதுதான் எழுத போகிறார். வியாசர் 17 புராணம் எழுதிட்டார் இல்லையா. இப்போ தான் நாரதர் நீங்கள் பகவானுடைய கல்யாண குணங்களை எழுதணும், பகவானுடைய திருவவதாரங்களை எழுதணும்னு சொல்லி இனிமே தான் பாகவதம் எழுத போகிறார். ஸோ திஸ் இஸ் தி மூமெண்ட் வேர் நாரதர் இனிஷியேட்டிங் ஹிம். சதுஷ்லோகி பாகவதத்தை அவருக்கு சொல்லித்தர போகிறார். சரியா? ஸோ அதுக்கு தான் இதெல்லாம் முன்னுரை, இதெல்லாம் சொல்கிறார். அதெல்லாம் பண்ணினேன், இதெல்லாம் பண்ணினேள் அப்படின்னு சொல்லி, தாங்களோ மிகுந்த பாக்கியம் செய்தவர், பிறப்பின் பயனளிக்கும் அறிவு படைத்தவர், சிறந்த புகழ் படைத்தவர், சத்தியத்திலேயே நிலை நிற்பவர், சதாச்சார சம்பன்னர், விரதங்களை அனுஷ்டிப்பவர், இவ்வுலகினில் இங்கே யூ ஆர் அ மேன் ஆஃப் கம்பேஷன். இவ்வளவு கொடுத்துருக்கள், இவ்வளவு கொட்டி கொடுத்துருக்கள். அதனால் பகவானது திருவிளையாடல்களை அவரது திருவடியினை மனதிலே கொண்டு, அவரோட திருவடியை மனசில் வச்சுக்கோங்க, அவரோட சரணத்தை அப்படியே கெட்டிமாக பிடிச்சிண்டு மனசில் விளக்கமுறை அவருடைய திருவிளையாடல்களை வர்ணிப்பீராக. அதான் பாகவதம், அவருடைய திருவிளையாடல்களை வர்ணிப்பீராக அப்படிங்கிறது 13வது ஸ்லோகம். ரைட்? இதெல்லாம் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி, வாசிச்சுட்டே போகிறேன் அப்படி. ரைட்டா? விளக்கத்தக்க கர்மாக்களை செய்வதில் மனிதனின் மனம் இயல்பாகவே ஈடுபடுகிறது. விளக்கத்தக்க எது வேண்டாமோ அதில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம புத்தி போகிறது. தாங்கள் தர்மகாரியம் என்ற பெயரில் வெறுக்கத்தக்க சில காமிய கர்மாக்களை செய்ய அனுமதித்தீர்கள். அதில் ஏதோலாம் எழுதியிருக்கார், சில கர்மாக்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. மந்த புத்தி உள்ளவர்கள் தாங்கள் முன்னோர் கூறிய தர்மங்களையே உறுதியாக பற்றி கொண்டு விட்டார்கள். அது தவறு என்று யார் சொன்னாலும் ஏற்க மறுக்கின்றார்கள். சிலதெல்லாம் அந்த காலத்துக்கு அது பொருந்தும். இப்போது அமெரிக்காவில் கன் வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதை எந்த பிரசிடெண்ட்டாலும் மாற்ற முடியாது. ஏன்னா கான்ஸ்டிடியூஷனில் 2nd அமெண்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது அந்த காலத்தில் 200 வருஷத்துக்கு முன்னாடி, சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி, எங்கோ ஒரு ரிமோட் ஃபாரஸ்ட்டில் மொண்டேனா அந்த 3 இடத்துல இதில் இருக்கிறவன், டென்னில் இருக்கிறவங்கெல்லாம், அந்த மாதிரி ஒரு காட்டேஜில் இருக்கிறவனுக்கு அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக யூ கேன் கேரி ஃபயர் ஆர்ம்ஸ்னு ஒரு சட்டம் இருக்குது. ஒரு லைன் கான்ஸ்டிடியூஷனில் எழுதிட்டு போயிட்டா. அது இப்போ இட் இஸ் நாட் ரிக்வயர்ட். அந்த ஒரு லைனை வச்சுட்டு இந்த கன் லாபியிஸ்ட் அதை மாற்ற விடாத பண்ணிட்டு இருக்காங்க. அதை இந்த 2 கட்சி தான் இருக்குது அமெரிக்காவில், டெமோக்ராட்ஸ், ரிப்பப்ளிகன்ஸ்னு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். எப்படி அந்த காலத்துக்கு அந்த மாதிரி பண்ணலாம், நீ துப்பாக்கி வச்சுக்கலாம்னு இருக்குது. அது பார்க்குறதுக்கு இப்போ அது இட் இஸ் நாட் கரெக்ட். இப்போ விதவிதமான துப்பாக்கிலாம் செமி ஆட்டோமேட்டிக் ரைஃபிள்ஸு, ஒரே சமயத்தில் 200 குண்டு வச்சுக்கலாம் அந்த இதுக்குள்ளே, அந்த மேகசினில்.
இப்போ அதெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. தினம் வந்து இன்னோசன்ட் பீப்புள் ஆர் கெட்டிங் கில்டு. பட் அந்த காலத்துக்கு அது தர்மம். அப்போ வந்து அவள் எங்கேயோ ரிமோட் பிளேஸில் இருந்தால் எங்கேயாவது அனிமல்லாம் வரும், அவளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக வச்சுக்கோடான்னு எழுதின சட்டத்தை வேதவாக்காக எடுத்துட்டு இப்போ மாற்றவே முடியல, தவிக்கிறான். அதான் அதுக்கு தான் சொல்கிறார், நீ ஏதோ ஒன்று சிலதெல்லாம் அந்த மாதிரி எழுதிட்ட, அதை தான் தர்மமாக வச்சுட்டு இந்த காலத்தில் மந்த புத்தி உள்ள ஆட்கள் அதை பிடிச்சிட்டு நிற்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாருங்க. இப்போ வந்து 16வது ஸ்லோகம். புத்திமானான ஒருவன் பகவானுடைய சத்து சித்து ஆனந்தமான திருவுருவை வைராக்கியத்தினாலே அறிந்து சுகம் பெற முடியும். ஆகவே இந்த முக்குணங்கள் நிறைந்த இவ்வுடலிலேயே பற்று கொண்டு, 3 குணங்கள் தெரியும் இல்லையா, சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த உடலிலேயே பற்று கொண்டு ஜீவிக்கும் இந்த பாமர மனிதனின் முன்னேற்றத்திற்காக வேண்டி தாங்கள் அந்த பகவான் வாசுதேவனின் திருவிளையாடல்களை சொல்லுங்கள். எதுக்காக சொல்லணும் அப்படின்றதுனா, வைராக்கியங்கள்லாம் ஒன்றும் கிடையாதுயா. இப்போ என்ன, அவனுக்கு அந்த உடல் மேலே தான் பற்று இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பகவானுடைய திருவிளையாடல்களை எழுதணும். ரைட்? திருப்பி திருப்பி வெவ்வேறு விதமாக எதுக்காக திருவிளையாடல்களை எழுதணுங்கிறதுக்கு ஒரு ரீசன் கொடுத்துட்டே வரார். அடுத்தது 17. ஒரு மனிதன் வர்ணாசிரம கர்மங்களை எல்லாம் விட்டு பகவானது திருவடி தாமரைகளிலேயே மனம் ஈடுபாடு கொண்டிருந்து அவனது பக்தி பக்குவம் அடைவதற்கு முன் அவனது உயிர் பிரிந்து விட்டாலும் அவனுக்கு அசுபம் ஏற்படுமா என்ன? பகவத் பஜனம் செய்யாது வர்ணாசிரம கர்மங்களை மாத்திரம் செய்து வந்தவன் எந்த பயனை அடைந்து விட்டான் அப்படின்னு கேட்குறார். அதாவது நேற்றுக்கே பார்த்தோம், நான் வந்து சந்தியாவனம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன். நீ என்ன கர்மம் பண்ணாலும் கர்ம யோகமாக பண்ணு, ஞான பக்தி பண்ணால் பக்தி யோகமாக பண்ணு. அந்த மாதிரி பண்ணியானா, எப்போவும் பகவத் பஜனத்திலே இருந்தான்னா நீ கவலைப்பட வேண்டியதில்லை. ரைட்? அதான் இங்கே சொல்கிறார். அடுத்தது, வெறும கடனேன்னு பண்ணுறவன் தான் கவலைப்படணும். நான் வந்து தினம் பண்ணுறேன், தினம் அக்கியம் விட்றேன், அந்த மனது வாக்கு செய்கை ஒன்றும் ஒன்றா இல்லாத இல்லையா, கேசவாய நமஹ நாராயணமான்னு சொல்கிறச்சே இந்த மனது வாக்கு செய்கை மூன்றும் இட் ஷுட் பி இன் சிங்க். தட்ஸ் வாட் ஹி சேஸ் ஹியர். 18. ஆகவே அறிவுடைய ஒருவன் தாவரம் முதல் பிரம்மதேவன் முடிய உள்ள பல பல பிறவிகளிலே சுற்றி சுற்றி வருணும் அடைய இயலாத உயரிய பதத்தை அடைவதற்கு முயல வேண்டும். ஏனெனில் இந்த உலகியல் இன்பங்களும் துன்பங்களும் முற்பிறவியில் செய்த கர்மங்களுக்கு ஏற்ப தவிர்க்க முடியாத கால வேகத்தால் எங்கும் எப்படியும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இனிமே இந்த சம்சார சுழற்சியிலேருந்து வெளியில் வந்துட்டோ இந்த சிலது நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா, முற்பிறவியில் செய்த கர்மங்களை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். காட் கேன் ஒன்லி மிட்டிகேட், ஈ கேன் ஒன்லி மிட்டிகேட். நம்ம நாராயணன் நம்பூத்திரி பட்டாத்திரி வந்து இது எழுதினார் இல்லையா, நம்ம நாராயணியம். அப்போ அவரோட வலி, அவர் வந்து பகவான் வந்து அவர் வலியை பொறுத்துக்கக்கூடிய அளவுக்கு he was able to mitigate, right? But still she has to undergo that pain, right? அந்த மாதிரி அந்த பழைய பிராப்த கர்மாவை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. we can mitigate to a large extent, but இனிமே அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம பாவத்தை சேர்த்துக்காத, our goals should be to reach a higher level of consciousness. That's what he says. உயர்ந்த பதவி அடையறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் இல்லையா. பிரம்மாவே ஆனாலும் பிரம்ம லோகத்தில் பிரம்மனும் அது ஒரு பதவி தான். பிரம்மா இருக்காரு, அந்த பிரம்மா சத்தியலோகத்துக்கு இன்சார்ஜ், அவரும் ஒரு தட் இஸ் ஆல்சோ அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன். அதனால் அவரையும் சேர்த்துக்கிறார். மகரிஷியை மிகுந்த பக்தி செய்பவன் வெறும் செயலாற்றுபவன் போல் தாழ்ந்த இவ்வுலகியல் இதிலே தலையுறான். பகவானது பாத கமலங்களின் அரவணைப்பின் சுகத்தை நினைத்து நினைத்து அதை கைவிடான். ஏனெனில் அவன் அதன் இன்பத்தை உணர்ந்தான். எப்போ பகவானுடைய இன்பத்தை நீ உணர்ந்து விட்டாயோ, ஒரு முறை பாகவதத்தை கேட்டோன்னா அதில் ருச்சி வந்துடும். அதை தான் எழுத போகிறேன், அதை தான் சொல்கிறேன். நீ இப்போ அந்த திருநெல்வேலி அல்வா மாதிரி அதை நீ சாப்பிட்டுட்டியானா ஒரு ருச்சி வரும். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா, சுகத்துக்கும் ஆனந்தத்துக்கும் கிருஷ்ணபிரேமி அண்ணா வந்து ஒரு வித்தியாசம் சொல்லுவார். சுகத்துக்கு வந்து துக்கம்னு ஆப்போசிட் இருக்குது, ஆனால் ஆனந்தத்துக்கு தெர் இஸ் நோ ஆப்போசிட். இட்ஸ் என் எட்டர்னல் பிளிஸ். பகவானுடைய அந்த இன்பம் இருக்கே, ஒரு தூரம் பாகவத்தை படித்தாச்சுன்னா அது இட் இஸ் என் எட்டர்னல் பிளிஸ். வேற அல்வா வந்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்லாம், 2 ஸ்பூன் சாப்பிட்லாம், 3 ஸ்பூன் சாப்பிட்லாம், ஒரு 4 ஸ்பூன் 3 ஸ்பூனுக்கு அப்புறம் திகட்ட ஆரம்பிச்சிடும் இல்லையா. அதுவே இட் கேன் பிகம் அ துக்கம். இன்னும் 8 ஸ்பூன் சாப்பிட்டோன்னா இட் கேன் காஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் டு த ஸ்டமக் இல்லையா. அதுதான் சொல்கிறார்.
இது வந்து திகட்டாத இன்பம்ப்பா இது, அதனால் அதை நீ எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். ஸோ நம்ம கண்டினியூ பண்ணுறோம். எதுக்காக பாகவதம் எழுதணும்னு 100 ரீசன்ஸ் சொல்லிட்டு வர்றார், ரைட்? இன்னும் பாகவதம்னு சொல்ல வராது. இன் so many words he is telling பகவானுடைய கல்யாண ரூபங்கள் எவ்வளோ திவ்யமானவை, அதை எழுதாததுனால என்ன ப்ராப்ளம், why people get indulge in all kinds of problems because they don't have time to think about God. Even those who do நித்தியகர்மானுஷ்டானம், they don't pay full attention to what they are doing. இது உனக்கு மாத்திரம் இல்லைடா, நீ திருப்பி திருப்பி இதே பண்ணிட்டு இருந்தேன்னா அடுத்த ஜென்மாவில் தாவரமாக பிறப்ப, இல்லை யூ கேன் ஈவன் கோ அப் டு பிரம்மா, பிகாஸ் பிரம்மா இஸ் ஆல்சோ அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன். பட் இதுலேருந்து வெளில வரணும், ஏன்னா யூ டோன்ட் ஈவன் வாண்ட் டு பி இன் தட், யூ ஹாவ் டு கெட் அவுட் ஆஃப் தட் அப்படின்னு சொல்லி சுகம் துக்கம் எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஆனந்தம் அப்படின்னு நம்ம அண்ணா என்ன சொல்வார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதுக்கு அடுத்தது மேலே 20வது ஸ்லோகம், இந்த பிரபஞ்சமே பகவத் ஸ்வரூபம் தானே, இந்த பிரபஞ்சமே பகவத் ஸ்வரூபம் தானே, அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்கிறது, அண்டத்துக்குள்ளே அந்தர்யாமியாக பகவான் தான் இருக்கார், நிறையா தரம் பார்த்துட்டோம். ஆனால் அவர் இதில் ஒட்டாது தனித்து நிற்கின்றார். ஆக்கல் அழித்தல் இல்லையா, அழித்தல் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் பண்ணுறார் இல்லையா, அவர் தானே, இதெல்லாம் தாங்கள் அறிந்தது தானே. இருப்பினும் இதை நான் உங்களுக்கு நினைவுறுத்துகிறேன். எதுலேயும் ஒட்டாமல் இருக்கார் பார்த்தியா அவர். he doesn't get attached to any of this. அந்த பிப்பலை மரத்து மேலே ரெண்டு பறவை உட்காண்டிருந்ததுன்னு ஒரு கதை சொன்னோம் இல்லையா. ஒன்று வந்து அந்த மரத்தில் இருக்கிற பழத்தெல்லாம் சாப்பிட்டு வந்தது, இன்னொன்று வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. இஸ் ஒன்லி எ விட்னஸ். அந்த பழத்தை சாப்பிட்ற பறவை தான் நம்ம இந்த ஜீவாத்மாவை இந்த கீழே நம்ம உலகத்துக்கு அனுப்பிச்சார், கீழே அனுப்பிச்சார். வி கெட் இன்டல்ஜ்டு இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ளஷர்ஸ், ரைட், அண்ட் லூஸ் ஹூ வி ஆர், வி ஃபர்காட் ஹூ வி ஆர். வேற அந்த பறவை வந்து அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கு, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு, அதான் பரமாத்மா இல்லையா. ஸோ பயன் தரத்தக்க ஞானமுடையவரே, தாங்களோ பகவானின் அம்சாவதாரம். ஞாபகப்படுத்துகிறார் இங்கே. நாரதரே பூலோகத்துக்கு அனுப்புவார் பகவான், அவர் புரந்தரதாசர் தான் நினைக்கிறேன், அவரோட இதை மறந்து போயிடுவார். அப்புறம் பகவான் வந்து ஞாபகப்படுத்துவார், நீ எதுக்காகடா அவனை பூலோகத்துக்கு அனுப்பிச்சா, நீங்கள் வந்து எல்லாத்தையும் மறந்துவிட்டியடான், அப்படி நீ தாண்டா நாரதர் அப்படின்னு. அந்த மாதிரி இங்கே அந்த நாரதர் சொல்கிறார் வியாசரை பார்த்து, டே வியாசா, நீ பகவானுடைய அவன் அம்சம் தாண்டா, நீ வியாசாயே விஷ்ணு ரூபாய், அதை மறந்து விட்டியே அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறேன். மேலே போகிறேன். 21, பயன் தரத்தக்க ஞானமுடையவரே, தாங்களோ பகவானின் அம்சாவதாரம். பிறப்பற்ற தாங்கள், பிறப்பு அற்ற தாங்கள் உலக நன்மையை கருதி திரு அவதாரம் செய்துள்ளீர்கள். ஆகவே பகவானது திருவிளையாடல்களை விவரமாக சொல்லுங்கள். 21, 22 அடுத்தது, இந்த உலகிலே ஒரு மனிதன் செய்யும் தவம், வேத அத்தியனம், வேள்வி, ஆச்சார அனுஷ்டானங்கள், தானம், ஞானம், இவை அனைத்திற்கும் சிறந்த பயன் என்று ஒன்று உள்ளது என்றால் என்ன கேட்டுங்க கௌரவமாக. ஒரு மனிதன் செய்யும் தவம், வேத அத்தியனம், வேள்வி, ஆச்சார அனுஷ்டானம், தானம், ஞானம், இவை அனைத்திற்கும் ஒரு சிறந்த பயன் ஒன்று உண்டு என்றால் அது என்ன? அது இறைவன் புகழ் பாடுதல் ஒன்றே என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அண்டர்லைன் 22வது ஸ்லோகம். அதுதான் திருப்பி திருப்பி நம்ம பெரியவாழ்லாம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லுங்க, அவாவாளுக்கு என்ன இதுவோ. நம்ம பரமாச்சாரியார் எப்போவும் சொல்கிறது, நம்ம அதே மாதிரி நம்ம புராணங்கள் அன்றைக்கி பார்த்தோம், சனகாதிகள் சொன்னார் இல்லையா, உனக்கு பிராயச்சித்தம் வந்து ஹோமம் பண்ணுறதுக்கு டைம் இல்லையா, விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லு. இந்த இதெல்லாம் பண்ணினத்தை விட தவம், வேத அத்தியனம் எல்லாத்தையும் விட சிறந்த பயன் என்னன்னா இறைவனின் புகழ் பாடுதல். விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒரு எக்ஸாம்பிள். எனிவே, ஸோ இது வரைக்கும் நாரதர் வந்து வியாசருக்கு he gave a motivational speech and the reasons why he should write about பகவான்ஸ் அவதார்ஸ் and பகவான்ஸ் லீலைகள் and பகவான்ஸ் கல்யாண குணங்கள் இதெல்லாம் பற்றி எழுதணும். இன்டைரக்ட்லி நீங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதணுங்கிற மாதிரி சொல்லிட்டார். இப்போ நெக்ஸ்ட் ஃபேஸ் மேலே போகிறார். இது நாரதர் இஸ் கண்டினியூவிங். முனிவரே, இவர் இப்போ எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு பாருங்க. அப்போ பராசரனோட பிள்ளையே அப்படின்னு அட்ரஸ் பண்ணார். இப்போ வந்து வியாசரை பார்த்து, முனிவரே, நான் முன் கற்பத்தில், அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்போ தான், நான் முன் கற்பத்தில் போன ஜென்மத்தில் பிரம்மத்தை பற்றியே நினைத்து வரும் பிராமணர்களுக்கு பணிவிடை செய்யும் ஒரு வேலைக்காரியின் மகனாக பிறந்தேன். துறவிகள் பின்பற்றும் சாதுர்மாசிய விரத காலத்திலே அவர்கள் ஓரிடத்திலேயே தங்கி தவம் மேற்கொண்டனர். நான் சிறுவனாக இருக்கும் பொழுதே அவர்களுக்கு பணிவிடையில் ஈடுபட்டேன். 23வது ஸ்லோகம் அவரோட கதையை சொல்கிறார். போன ஜென்மத்தில் நான் வந்து ஒரு வேலைக்காரியோட பிள்ளை, எதேர்ச்சையாக சாதுர்மாசியத்தில் வந்து ஒரு சன்னியாசிகள்லாம் வந்து
ஒரு ஆச்சாரியர்கள்லாம் ஒரு இடத்துல போய் தங்குவா இல்லையா, இப்போவே நம்ம ஆச்சாரியர்கள்லாம் சங்கராச்சாரியாராக இருக்கட்டும், நம்ம அழகிய சிங்கராச்சாரியா, வைஷ்ணவாச்சாரியா யாராக இருந்தாலும் ஒரு 4 மாதம் வந்து ஒரு இடத்துல போய் தே வில் டூ அ கேம்ப் எவ்ரி இயர், இந்த சாத்துர்மாசியம்னு. அந்த மாதிரி ஒரு முறை இருக்கிறச்ச நான் வந்து இந்த மாதிரி இருக்கிற சன்னியாசிகளுக்கு இந்த இவாளுக்கு சாதுக்களுக்கு நான் வந்து பணிவிடை செய்து வந்தேன். அவள் அம்மா வேலைக்காரியாக போவோம், அவளுக்கு இவரும் கூட போவார். சொல்லிகிட்டே வரார். நான் சிறுவனாக இருப்பினும் சபலத்தை விட்டுவிட்டேன், புலனடக்கம் கொண்டேன், விளையாடுறதுலேருந்து என் மனதை திருப்பினேன், அவர்களது சொல்படி நடந்தேன், அதிகமாக பேச மாட்டேன், அனைத்தையும் பிரம்மமாகவே காணும் அந்த சான்றோர்கள் சிறுவனான என்னிடம் மிகவும் கருணை கொண்டார்கள். மேலே போகிறேன் 25 அவரோட கதை போயிட்டே இருக்கு. அந்த சாதுக்களோடு அனுமதி பெற்று அவர்கள் அருந்திய போக பாத்திரங்களில் மிகுந்திருந்ததில் அந்த உச்சிஷ்டம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, மிகுந்திருந்ததில் கொஞ்சம் பிரசாதமாக தினமும் ஒரு முறை உண்பேன். பாகவத உச்சிஷ்டம், ஆச்சாரிய உச்சிஷ்டம் சொல்லுவா இல்லையா. ஸோ அவள் சாப்பிட்டு மிச்சம் இருக்கு இல்லையா, அதைத்தான் நான் உண்ணுவேன். அதை வந்து நான் பிரசாதமாக எடுத்து சாப்பிடுவேன். அதனால் எனது பாவங்கள் அனைத்தும் தொலைந்தன, மனம் தெளிவு பெற்றது, அவர்கள் செய்து வரும் பகவத் கீர்த்தனங்களிலேயே மனம் ஈடுபாடு கொண்டது. எப்படி பாருங்க, அவர்கள் தினமும் பகவானது கதைகளை கீர்த்தனம் செய்வார்கள். என் மனதை கொள்ளை கொள்ளும் அந்த கதைகளை தினமும் கேட்பேன். அது அவர்கள் எனக்கு செய்த ஒரு உயர்ந்த உதவி. ஒரு சொல்லையும் விடாது ஸ்ரத்தையுடன் கேட்ட எனக்கு பகவானிடம் மிகுந்த பற்றுதல் உண்டாயிற்று. மகரிஷியே, அதனால் மனதை கவர்ந்து இழுக்கும் பகவானிடம் எனது மனம் அசையாது நிலை கொண்டது. அந்த நிலை கொண்ட அறிவால் ஸ்தூலம், சூக்ஷ்மம், சத்து, அசத்து ஆகிய இந்த உலகை பரபிரம்மமாகிய எனது ஆத்மாவிலேயே மாயையினாலே கற்பிக்கப்பட்டதாக உணர்ந்தேன். எல்லாம் தெரிஞ்சுனுட்டார், எல்லா விஷயமும் தெரிஞ்சுனுட்டார். இவ்வாறு சரத்காலத்திலும் வருஷா காலத்திலும் நாள்தோறும் 3 வேளைகளும் சான்றோர்களாகிய அவர்கள் கானம் செய்யும் மாசற்ற பகவத் குணங்களை செவிமடுத்து வந்த எனக்கு மனதிலே ரஜோ தமோ குணங்கள் அழிக்கவல்ல அந்த பக்தி உண்டாயிற்று. சத்துவகுணம் ஓங்கி அந்த ரஜோகுணம் தமோ குணங்கள்லாம் போயிடுத்து, பக்தி வந்துடுத்து. நானும் அவர்களிடம் மிகவும் ஈடுபாடு உடையவன் ஆனேன், வணக்கமாக நடந்து கொண்டேன். அந்த மகான்களுக்கு செய்த பணிவிடையினாலே எனது பாவங்கள் முற்றிலுமாக அழிந்தன. எனது மனதிலே மிகுந்த ஸ்ரத்தை ஏற்பட்டது. புலன்கள் அடங்கி இருந்தன. மனம், வாக்கு, அந்த காயம், மனம், சொல், உடல் சொல்வல்ல, இந்த மூன்றிலும் அவர்களுக்கு பணிவிடை செய்தேன். மனது, வாக்கு, செய்கை, மனது, வாக்கு, இந்திரியம், இதனால் எல்லா விதத்திலும் அவளுக்கு நான் வந்து பணிவிடை செய்தேன். ஏழை பங்காளர்களான அந்த மகான்கள் சாதுர்மாசியம் முடிந்து திரும்பகையிலே என் மேலே இரக்கம் கொண்டு பகவானால் பிரம்மதேவருக்கு நேரிலே உபதேசிக்கப்பட்ட மிகவும் ரகசியமான அந்த பிரம்ம தத்துவ ஸ்வரூப ஞானம், இந்த ஈஸ்வர தத்துவ ஸ்வரூப ஞானம் அடங்கிய இந்த பாகவத சாஸ்திரத்தை எனக்கு உபதேசித்தார்கள். கரெக்டாக இப்போ தான் முதல் தரம் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறார் அவர். அவள் அந்த சாதுர்மாசியம் முடிஞ்சு திரும்பி போச்சே, என் மேல் இரக்கம் கொண்டு பகவான் பிரம்மாவுக்கு நேரிலே சொன்னது. முதல்ல பகவான் பிரம்மாவுக்கு, தன்னுடைய பிள்ளையான பிரம்மாவுக்கு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நாரதருக்கு வந்தது. அவருக்கு எப்படி வந்தது இப்போ சொல்கிறார் பாருங்க. இந்த மாதிரி அந்த ஞானத்தினால் இந்த உலகத்தை படைத்து காத்தருளும் பகவானது மாயையின் உருவத்தை தெரிந்து கொண்டேன். அந்த ஞானம் எனக்கு கிடைச்ச உடனே அதனால் பகவானுடைய இந்த உருவத்தை தெரிந்து கொண்டேன். இந்த ஞானம் அடைந்தவர்கள் பரமனது திருவடிகளை அடைகின்றார்கள். அந்த ஞானம் கிடைச்சாச்சுன்னா அதுதான் ஆத்ம சாட்சா்காரம், அப்புறம் பரமாத்ம சாட்சா்காரம் இல்லையா. தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் பகவான் நம்ம எல்லாமே பிரம்மங்கிறத நம்ம உணர்ந்துட்டோன்னா இப்போ பரமாத்ம சாட்சா்காரம். இப்போ நாரதர் மேலே கண்டினியூ பண்ணுறார். 32வது ஸ்லோகம். பிரம்ம தத்துவத்தை அறிந்தவரே, ஏன்னா அவருக்கு தெரியும் வந்து வியாசருக்கு பிரம்ம தத்துவத்தை பற்றி தெரியும், ஏன்னா அவர் தான் பிரம்மசூத்திரம் எழுதியாச்சு இல்லையா. ஒன்றும் கவலைப்படாதீங்கோ, இந்த ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், இந்த தாபங்களையெல்லாம் களையவல்ல அந்த சிறந்த மருந்து இப்போ நான் வந்து அதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மேலே போகிறார். நல்ல விரதங்களை கை கொண்டவரே, எந்த ஒரு பொருளை உட்கொள்வதால் உடலில் நோய் உண்டாகிறதோ அதே பொருளை மருத்துவ முறைப்படி உட்கொண்டால் நோய் குணமாகிறதல்லவோ. நம்ம வேக்சின் மாதிரி, இந்த வேக்சினுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு இல்லையா. நமக்கு ஏதாவது ஒரு வைரஸ் வந்துடுத்துனா அந்த வைரஸையே வந்து இது பண்ணி
வேக்சினாக பண்ணி நமக்கு வந்து உடலில் ஏற்றுவா இல்லையா, இந்த மாதிரி ஆன்டிபாடிஸ் மாதிரி இட் டெவலப்ஸ் தி ஆன்டிபாடிஸ் அந்த மாதிரி சொல்கிறார். எந்த ஒரு பொருளை உட்கொள்வதால் உடலில் நோய் உண்டாகிறதோ அதோ பொருளை மருத்துவ முறைப்படி உட்கொண்டால் நோய் குணமாகிறது அல்லவோ, அதே தான் இது. அதே போல மக்கள் செயல்கள் அனைத்தையும் பிறவிக்கு காரணம் ஆகின்றன. ஆனால் அதே செயல்கள் பகவானிடம் அர்ப்பணிக்கப்படுமே ஆனால் அவை பிறவி தலைகளை போக்கும். சிம்பிளாக கொடுத்துட்டார் எக்ஸாம்பிள். அதே மருந்தே உனக்கு இது வந்து மெடிசனாக இருக்க மாதிரி நீ நிறையா செயல்கள் செய்கிற, நீ பண்ணுற செயல் தான் உனக்கு அடுத்த பிறவிக்கு காரணமாக இருக்குது. ஆனால் நல்லா கேட்டுங்கோ, அந்த செயல்களே பகவானிடம் அர்ப்பணிக்கும். நான் பண்ணலப்பா, நான் வெட்டலப்பா புல்லு, பகவான் வெட்டுறார். நான் இந்த காரை ஓட்டலப்பா, நான் இந்த இதை பண்ணலப்பா, நான் இந்த வீடு கட்டலப்பா, பகவான் பண்ணுறார். எப்பவும் நினைக்கணும், வெறுமை வாயால் சொல்கிறதில்ல, பெருமைக்கு சொல்கிறதில்ல, இல்லை விளையாட்டுக்கு சொல்கிறதில்ல, இல்லை ஜோக்குக்கு சொல்கிறதில்ல, மனதாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் சொல்ல வேண்டும். அதுதான் முக்கியம். அதை மாதிரி பண்ணால் அது தானாக எது உன்னோட அடுத்த பிறவிக்கு காரணமோ அதை பகவானுக்கு நீ அர்ப்பணிச்சிட்டியானா இந்த பிறவி தலைகளிலிருந்து அவை போக்கும். இதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். இது எல்லாமே அதுக்காக தான் படிக்கிறோம் இல்லையா? பகவானுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் கர்மங்களையே பகவத் அர்ப்பணமாக செய்ய வேண்டும். அப்பொழுது பக்தி யோகத்துடன் கூடிய ஞானம் கிடைக்கும். பகவானது கட்டளைப்படி சாஸ்திரங்களில் கூறியபடி பகவத் அர்ப்பணமாக கர்மங்களை செய்யும் மகான்கள் பகவானை நினைத்தே அவரது திருக்குணங்களையும் திருநாமங்களையும் சொல்லுகின்றார்கள். எல்லாம் சொல்லும்போது கடனேன்னு சொல்லக்கூடாது இல்லையா? எல்லாத்தையுமே இல்லையா? என்ன சொன்னாலும் அவரை நினைச்சுண்டு அதே அந்த இதை சொல்லணும். பகவான் வாசுதேவன், பிரத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷணன் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற உன்னை நாம் நினைத்து வணங்குகிறோம் என்கின்ற மந்திரத்தை ஜபம் செய்து மந்திர ஸ்வரூபம் உள்ளவரும் வேறு பிரகிருத மூர்த்தி சுரூபம் இல்லாதவரும் யஜ்ஞ புருஷருமான பகவானை பூஜிப்பவன் உத்தம ஞானத்தை பெறுகின்றான். அவனது ஞானமே உண்மையானதும் முழுமையானதும் ஆகும். அதாவது பகவானை வந்து 5 மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவா, பர, வியூக, விபவ, அர்ச்சை, அந்தர்யாமின்னு இல்லையா நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். அந்த மாதிரி அந்த இதில் வந்து இந்த வியூக மூர்த்தி வந்து பகவான் வாசுதேவனாகவும் பிரத்யும்னாகவும் அனிருத்தனாகவும் சங்கர்ஷனாகவும் இருக்கின்றான். திருப்பார்கடலிலே இவ்வாறு இருக்கின்றான்னு அந்த அந்த ரூபத்தை ஞாபகம் வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தில் இல்லையா, அவாளுக்கு அர்ச்சாமூர்த்தி நீ திருப்பதி பாலாஜி சேவிச்சுக்கிற, இன்னொரு பெருமாள் சேவிச்சுக்கிற, இது நம்ம குலதெய்வம் சேவிச்சுக்கிறது வேறு விஷயம். திஸ் பர்டிகுலர் ஸ்லோகம் இஸ் கிவிங் அன் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி வாசுதேவன், பிரத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷணன் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற உன்னை நினைத்து வணங்குகின்றோம். இந்த மந்திரத்தை ஜபிச்சுங்கோ அப்படின்னு சொல்கிறார். என்ன, அதனால் இந்த மந்திரத்தை ஜபம் செய்து இந்த மந்திர சுரூபம் உள்ளவரும் வேறு பிராகிருத மூர்த்தி சுரூபம் இல்லாதவரும் யஜ்ஞ புருஷருமான பகவானை பூஜிப்பவன் உத்தம ஞானத்தை பெறுகிறான். அவனது ஞானமே உண்மையானதும் முழுமையானதும் ஆகும். இது வந்து 37, 38வது ஸ்லோகம். 39 மகரிஷியே, கேசவனான பகவான் தான் உபதேசித்த இந்த தத்துவத்தை நான் அனுஷ்டிப்பதை அறிந்து எனக்கு ஆத்ம ஞானத்தையும் அனிமா முதலிய யோக சித்திகளையும் அவரிடம் பிரேம பக்தியையும் அவர்கள் அளித்தார்கள். ரைட் யா? ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறார் மகரிஷியே. இந்த இடத்துல வந்து முனியே அப்படின்னு அட்ரஸ் பண்ணார். ஒரு இடத்துல பராசரனோட பிள்ளையேன்னு அட்ரஸ் பண்ணார். இங்கே மகரிஷியே அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறார். கேசவனான பகவான் என்ன பண்ணார், தான் உபதேசித்த இந்த தத்துவத்தை நான் அனுஷ்டிப்பதை பார்த்து நான் எப்படி அனுஷ்டிக்கிறேன்னு பார்த்துட்டு எனக்கு ஆத்ம ஞானத்தையும் அனிமா முதலிய யோக சித்திகளிடம் அவரிடமே எனக்கு பிரேம பக்தி உண்டாகுமாறு பகவான் எனக்கு அருள் பண்ணார். அதனால் நீ இதெல்லாம் பண்ணையானா இதெல்லாம் நடக்கும். ஸோ அடுத்தது எனக்கு இந்த மாதிரி அருள் கிடச்சிது. 40வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம். மகரிஷியே, தாங்களோ பூர்ண ஞானமுடையவர். பகவானது பக்தி பூர்வமான திருவிளையாடல்களை வர்ணித்து எழுதுங்கள். அதை அறிய வேண்டுமென்றல்லவோ ஞானிகள் ஆவலுடன் இருக்கின்றார்கள். துன்பத்தில் இடர்படுபவர்களுக்கு துன்பத்தை தொலைப்பது இதுவன்றி வேறு வழி இல்லையே. துன்பத்தில் கஷ்டப்படுறவனுக்கு துன்பத்தை தொலைக்கிறதுக்கு இதை விட வேறு வழி இல்லையே சுவாமி. அதனால் பகவானுடைய பக்தி பூர்வமான திருவிளையாடல்களை வர்ணித்து எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி இதில் முடிக்கிறார். எப்படி எல்லா மோட்டிவேஷனும் கொடுத்து தன்னோட கதையை சொல்லி, நான் எப்படி வந்து ஒரு வேலைக்காரியோட பிள்ளையாக இருந்தேன், சாத்துர்மாசியத்தில் இந்த மாதிரி இவாள் சாதுக்களுக்கு இது பண்ணேன்,
அவள் சாப்பிட்டு போட்ட உச்சிஷ்டத்தை சாப்பிட்டு அந்த பிரசாதமாக சாப்பிட்டு எனக்கு இந்த அறிவு வந்தது. அவள் போகும்போது அந்த பகவானுடைய திவ்ய நாமங்கள்லாம் சொல்லி கொடுத்தது மட்டும் அல்லாமல் இதை நான் ஃபாலோ பண்ணி பகவானே மகிழ்ந்து, பகவான் வாசுதேவன் அவரே இந்த எனக்கு மகிழ்ந்து தான் உபதேசித்த இந்த தத்துவத்தை நான் அனுஷ்டிப்பதை அறிந்து எனக்கு இந்த ஆத்ம ஞானத்தையும் அனிமாமுதலி யோக சித்திகளையும் பகவான் எனக்கு கொடுத்தார். அதனால் வேதவியாசரே, நீங்களோ பூர்ண ஞானம் உடையவர். அதனால் உலகத்தில் எல்லாரும் கஷ்டப்பட்டுருக்கா, அவளுக்கு இது ஒரு பெரிய மருந்து, நீங்கள் அவசியம் எழுதணும் அப்படின்னு சொல்லி அவரோட ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரியை இங்கே முடிச்சுக்கிறார். மீதி பார்ட் ஆஃப் த ஸ்டோரியை நம்ம நாளைக்கு பார்க்குறோம். இன்றைக்கி கதை எல்லாமே முக்கால்வாசி செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி, ஒன்றுமே இல்லை. ஒரே லைனில் சொல்லணும்னா, நாரதர் வியாசரோட ஆசிரமத்துக்கு வியாசரை பிரேரணை பண்ணி நீங்கள் பாகவதத்தை எழுதணும், பகவானுடைய கல்யாண குணங்களை எழுதணும்னு வியாசர்கிட்ட விண்ணப்பம் கொடுக்கறது தான் இன்றைக்கி கதை. இதே ஒரே சென்டென்ஸில். நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம். யதக்ஷரபதப்ருஷ்டம் மாத்ராஹீனம் துயத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாக்ஷராணி ச ந்யூனானி சாதிரிக்னானி சமக்ஷ்வ புருஷோத்தம. கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ நம ஸ்ரீ